ஓம் குருவை போற்றி. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயனை அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுமே, மாணவர்களும், பெற்றோர்களும் குழந்தைங்க என்ன மதிப்பெண் எடுப்பாங்க, எந்த கல்லூரியில சேர்த்தலாம், 10ஆவதுக்கு அப்புறம் என்ன பாடத்திட்டம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு குழந்தை 10ஆவதுக்கு அப்புறம் 12ஆவது, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு கிரக இணைவையும் நம்ம எடுத்து ஒவ்வொரு விரிவா அந்த வீடியோட நம்ம பார்க்கலாம். நம்ம போர்டில் பதிவு செஞ்சிருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் படித்த பெண். இவங்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் உத்தியோகம் பார்க்குறாங்க, கவர்மெண்ட் டாக்டர். இவங்க பெண், சேலத்தில் இருக்காங்க. நான் ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சிருக்கேன் இல்லையா, நானும் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 4/8/2000 4/8/2000 6:35 AM இந்த பொண்ணு பிறந்திருக்கிறாங்க. லக்னம் கடக லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. லக்னத்துக்கு 2ல சுக்கிரன், லக்னத்துக்கு 3ல சந்திரன், லக்னத்துக்கு 6ல கேது பகவான், 11ல பார்த்தீங்களா சனி பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. 12ல ராகு, ராசியில் உள்ள கிரகம். இதை சுற்றி அப்படியே நவாம்சத்துல கிரகம் போட்டுட்டீங்களா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நவாம்ச லக்னம் கும்ப லக்னம். லக்னத்திலே சனி பகவான் இருக்காங்க. மேசத்துல குரு, சுக்கிரன், சந்திரன். மிதுனத்துல ராகு பகவான். கடகத்துல புதன், கன்னியில செவ்வாய், தனுசுல சூரியனும் கேதுவும். இது நவாம்சத்துல உள்ள கிரகம். இப்படி போட்டுட்டீங்களா நம்ம பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பெண் பார்த்தீங்கன்னா ராகு திசையில புதன் புத்தி இப்ப நடக்குது. ராகு திசையில புதன் புத்தி இந்த பெண்ணுக்கு நடக்குது. இந்த பெண் மருத்துவம் படிச்சதுக்கு என்ன கிரக இணைவு, நம்ம சுகர் நாடி முறையில நம்ம மருத்துவம், இந்த குழந்தை மருத்துவம் தான் படிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லலாம். என்ன விதிமுறையில சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் மருத்துவ கிரகம், சூரியன். செவ்வாய் மருத்துவ கிரகம் தான். சூரியன், செவ்வாய் இவர்களுடன் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி. 12ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பிளஸ் ராகுங்கிறது கெமிக்கல். இந்த 4 பேர்த்தோட சேர்ந்து சூரியன், செவ்வாய், 12ஆம் அதிபதி ராகு இவர்களுடன் 10ஆம் அதிபதி தொடர்பு வரணும் சார். 10ஆம் அதிபதி தொடர்பு வந்தாதான் அந்த தொழிலை செய்வாங்க. 10ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம தொழில் செய்ய மாட்டாங்க. 10ஆம் வகுப்பு நம்ம பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறமே 11, 12 நம்மள டிசைட் பண்ணும் என்ன நம்ம பாடத்திட்டம் எடுக்க முடியும். 11க்கும் 12ஆவதுக்கும் என்ன குரூப் எடுத்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். நம்மளுக்கு மேக்ஸ் கம்ப்யூட்டரா, மேக்ஸ் பயாலஜா, நம்ம காமர்ஸா, கம்ப்யூட்டரா, அதில் என்ன படிக்கலாங்கிறத பார்த்தீங்கன்னா 10ஆவதுக்கு அப்புறமே டிசைட் பண்ணிடும். 11ஆவதே டிசைட் பண்ணிடும். அப்ப 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப இந்த குரூப் இணைவையெல்லாம் மேக்ஸ், நம்மளுக்கு பயாலஜி இருந்தாதான் நம்ம மெடிக்கலுக்கு போக முடியும். இப்போ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் துறையில பார்த்தீங்களா. மாணவர்களுக்கு புதிய புதிய பாடத்திட்டங்கள் நிறைய வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம மருத்துவத்துக்கு நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்களா சூரியன், செவ்வாய், 10ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ராகு இந்த கிரக இணைவு இருந்துச்சுன்னா மருத்துவம் படிப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிக்கணுங்கிறது அந்த குழந்தையுடைய குறிக்கோளே. இப்போ மருத்துவம் படிச்சாங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. சரி, அந்த சூரியனும் செவ்வாயும் 10ஆம் அதிபதியும் ராகுவும் 12ஆம் அதிபதி எப்படி தொடர்பு இந்த ஜாதகத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லக்னம் நம்மளுக்கு கடக லக்னம் சார். லக்னம் புள்ளி பாருங்க. லக்ன புள்ளி புதன் காலில் இருக்கு. லக்ன புள்ளி புதன் கால் ஆயிலேயே 3ஆம் பாதத்துல இருக்கு. அந்த புதன் லக்னத்தில வர்க்கோத்தமம் ஆயிருக்காரு. அந்த புதன் பகவான் பார்த்தீங்களா லக்னத்திலே வர்க்கோத்தமம் இருக்கிறது ஒரு சிறப்பு. சரிங்களா. அப்ப சூரியனுக்கு உண்டான தொடர்பு. அப்ப சூரியன் இப்ப லக்னத்திலே இந்த பொண்ணுக்கு சூரியன், செவ்வாய் 12ஆம் அதிபதி 3 பேருமே லக்னத்தோட தொடர்பு வந்துருச்சு. செவ்வாங்கிறப்ப கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் அவரே.
கடக லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் அதிபதியும் அவரு. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பாத்தீங்களா லக்னத்திலே இருக்காரு. பிளஸ் ராகு வந்து 12ஆம் பாவத்திலே இருக்காரு. அப்ப சூரியன், செவ்வாய், 10ஆம் அதிபதி, ராகு, 12ஆம் அதிபதி, இது எல்லாமே தொடர்பு. இது எல்லாமே தொடர்பு. அதனால இந்த பெண் மருத்துவம் படிச்சாங்க, இப்போ உத்தியோகத்துல இருக்காங்க. சரி, குழந்தைங்க வந்து பாத்தீங்களா நிறைய பாடத்திட்டங்கள் இப்ப பிரிவுகள் நிறைய இருக்குது இல்லையா? குழந்தைங்க முதல்ல அவங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி வலிமை பொறுத்து நம்மளுக்கு வந்து வித்யாகாரங்கள் புதனுடைய வலிமை பொறுத்து தான் அந்த ஜாதகர் குழந்தை எப்படி படிப்பான் அப்படிங்கிறத நம்ம அழகா எடுக்க முடியும். எப்பவுமே ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னம் வலிமையா இருக்கணும் சார். லக்னம் முதல் நம்ம லக்னம் வலிமையா இருக்கணும். லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாம் வலிமையா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல இந்த குழந்தை நல்லா படிப்பான் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு என்ன ஃபண்டமெண்டல் விதி அப்படின்னு எடுத்தோமா, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, வர்க்கோத்தமமானாலும் சரிங்க சார். வர்க்கோத்தமம் தன்னுடைய ஆட்சி பலனை எடுத்துக்கும். லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும், நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும், வர்க்கோத்தமம் பெற்றாலும் குழந்தை ரொம்ப அருமையா படிப்பா. இந்த கிரகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா மிக சிறப்பா படிப்பா. அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவா, காலேஜ் ஃபர்ஸ்டா வருவா. அவ என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காளோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அவ ஃபர்ஸ்டா வருவா. எந்த துறை எடுத்து படிச்சாலும் சரி. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம், வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், இந்த கிரகம் இணைவெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை ரொம்ப அருமையா படிக்கும். இதுதான் படிக்கணும். ரொம்ப செலக்ட் பண்ணி அதுக்காகவே அதுக்கு முழு எஃபெக்ட் போட்டு அந்த குழந்தை ரொம்ப படிச்சு நல்ல நிலையில வந்துடும். இந்த வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு உண்டான கிரக நிலை. மெடிக்கலுக்கு ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னாவே நல்லா இந்த கிரக நிலை இருந்து நம்ம மெடிக்கலுக்கு சேர்த்து விட்டோம்னாவே அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கும். நல்லா நம்ம படிச்சுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாங்க சார். 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரிங்க சார். 2ஆம் அதிபதி, நம்ம 2ஆம் இடம் தான் நம்மளுடைய படிப்பு. 2ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் சார். கேந்திர திரிகோணத்துல இருந்து குரு லக்ன சுபர்கள் பார்த்தாலும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. லக்ன அதிபதியும் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுவே குரு பார்த்தாலும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அந்தந்த லக்னத்துக்கு உண்டான லக்ன சுபர்கள் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா படிப்பா. 11ஆவதுக்கு அப்புறம் இந்த 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 பிரிவு நான் எடுத்து படிச்சுக்கிறேன், 12ஆவதுக்கு அப்புறம் இந்த பிரிவு நான் எடுத்து படிச்சுக்கிறேன்னு அழகாவே முடிவு பண்ணிக்கலாம். இதை நான் படிக்கிறேன், இதை எனக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு அந்த குழந்தைய முடிவெடுக்கிற திறனை எடுத்துப்பா. அப்போ லக்னம் வலிமையா இருக்கணும். வலிமையா இருந்தாதான் அந்த முடிவெடுக்கிற திறனை இந்த குழந்தைக்கு இருக்கும். நம்ம 10ஆம் அதிபதியோடு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், 12ஆம் அதிபதி, ராகு தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மருத்துவம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இது மருத்துவத்துக்கு உண்டான ஒரு அமைப்பா வச்சுக்காங்க. அடுத்ததுங்க சார், 10ஆம் அதிபதியோட புதன் குரு, 10ஆம் அதிபதியோட புதன் குரு தொடர்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுப்பாங்க. 10ஆம் அதிபதியோட குரு புதன் தொடர்பு வந்துச்சுன்னா இன்ஜினியரிங் எடுப்பாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? மெக்கானிக்கல் இருக்கு, ஏஐடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குரூப் இருக்குது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல், சிவில் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், அந்த நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படியெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்னும் பாருங்க, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏன் நம்ம புதனும் குருவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் தான் வித்தை. புதன் வந்து கல்வி வித்யாகாரகனும் அவனே வித்தை எல்லாமே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்ஜினியர் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அப்ப அந்த இன்ஜினியரிங் படிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய படிப்புகள், இதுல நிறைய பாடத்திட்டங்கள் கொண்டாந்துருக்கிறாங்க. அப்ப புதன் குரு வலிமையா இருந்து அது 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கணும். 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தாதான் அந்த குழந்தை படிச்சு முடிச்சுட்டு அந்த தொழிலை செய்வான். என்ன படிச்சானோ அந்த தொழிலை எடுத்துக்குவான். 10ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம அவன் குரூப் எடுத்து படிச்சானா அவன் படிக்கிறது ஒண்ணு, வேலை செய்யறது ஒன்னாதான் இருக்கும் இல்லையா? அப்ப 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும், எந்த லக்னத்துக்குமே 10ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ராகு, இவர்களுடன் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா இசை, நாட்டியம், ஓவியம், சினிமா, ரயில்வே துறை, இந்த துறையை வந்து பாத்தீங்கன்னா
இந்த குழந்தைங்க அழகா எடுத்துப்பாங்க. இசை, நாட்டியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய கை கால் அசைவு. 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய காலுடைய பாதம். பரதநாட்டியம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு தான் சார் இருக்கும். படிச்சுட்டு இருக்கா. பரதநாட்டியத்துல நல்ல கிரேட்ல இருக்கிறா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்களை உருவாக்கிட்டா அந்த பொண்ணு. ஒரு 50 குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கீத நாட்டிய பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சிறு குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கத்துக் கொடுத்துட்டு இருக்குது அந்த பொண்ணு. பரதத்தை கத்துக் கொடுத்து சலங்க பூஜை அது மாதிரி சிறப்பான முறையில அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்துதல். 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் சார். வெற்றி ஸ்தானம் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி பலம் பெற்று 10ஆம் பாவம் பலம் பெற்று அவர்களுடன் 3 இந்த 9ஆம் பாவம் பலம் பெற்று ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா இசை, இயல், நாட்டியம், சினிமா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அதுல கத்துப்பாங்க, மாணவர்களை உருவாக்குவாங்க. 3ஆம் இடம் தான் உருவாக்கும் பாவம். அந்த 3ஆம் இடம் பலமா இருக்கிறப்ப நல்ல ஒரு துறையில வந்துருவாங்க அந்த பொண்ணு. சின்ன வயசுதான் அந்த பொண்ணு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா குழந்தைங்களை பரதம் சொல்லி கொடுக்குது. பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அது மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை ரொம்ப தட்டி கொடுக்குறோம். உன்னால முடியும் சாமி, நீ நல்லா படி நல்லா வந்து ஒரு நேரத்தை வந்து அதுக்காகவே அதிக நேரம் செலவிடு, நல்லா படி, நல்லா எழுதி பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை நம்ம ஊக்கப்படுத்தணும் சார். ஊக்கப்படுத்தணும். நல்லா நீ வருவப்பா, நல்லா சாதிப்ப அப்படின்னு குழந்தைங்களை தட்டி கொடுத்து நம்ம வளர்க்கணும் சார். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோருடைய அந்த ஆதரவு இருக்கிறப்ப அந்த குழந்தை இன்னும் 2 படி மேல வருவான். குழந்தைங்களை வந்து நம்மளால தூக்கி விடணும். நல்லா படிப்பேன், நல்லா வருவ சாமி, நல்லா படி, அடுத்தது படிக்க முடியலையா, எழுத முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் கழிச்சு படின்னு சொல்லி குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் சார். அப்படிங்கிறப்ப அந்த 3ஆம் பாவம் தான் ஊக்குவிக்கும் பாவம். அந்த வெற்றி பாவமும் 3ஆம் பாவம் தான். அந்த குழந்தைங்களுக்கு 3, 9 தொடர்பு வரப்ப அந்த குழந்தை பெற்றோர்களுடைய ஆதரவு இருக்கிறப்ப ரொம்ப ஒரு நல்ல நிலையில அந்த குழந்தைக்கு வராங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால நம்ம அனுபவத்துல பார்த்த ஜாதகத்தை, கிரக நிலை, அந்த குழந்தைக்கு இப்படி நிலைப்பாடு இருக்கு, சின்ன பொண்ணு தானே இப்படி இவ்வளவு சொல்லி கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணதான் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது அடுத்ததுங்க சார் 10ஆம் அதிபதியோட சந்திரனும் சுக்கிரனும். 10ஆம் அதிபதியோட சந்திரன் சுக்கிரன் இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துப்பாங்க பிள்ளைங்க. அக்ரிகல்ச்சர் எடுத்துப்பாங்க. விவசாயம், உணவு, கேட்டரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், உணவுக்கலை நிபுணர், சத்துணவு, நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துல நல்ல வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த கிரக நிலை இருந்தது. 10ஆம் பாவத்துடன் சந்திரனும் சுக்கிரனும் தொடர்பு இருக்குதுங்க சார். அப்படி சந்திரன் சுக்கிரனும் தொடர்பு சத்துணவு வேலையில இருக்கிறாங்க, உணவுத்துறையில இருக்கிறாங்க, தானிய கிடங்கு குடோன் தானிய கிடங்குல வந்து பாத்தீங்களா வேலையில இருக்கிறாங்க, நியாய விலை கடையில வேலையில இருக்காங்க, ரேஷன் கடையில வேலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையல் ரொம்ப அத்துப்படியா இருக்குங்க சார். செஃப் தாமு ஐயனா இருக்காரு பாத்தீங்களா, அது மாதிரி சமையல் கலை நிபுணரா இருப்பாங்க. எந்த சமையல் சொன்னாலும் டக்குன்னு அவ்வளவு ஒரு பாகமா ருசியா சமைக்கிற பக்குவம் அந்த ஜாதகருக்கு இயல்பாவே இருக்கும். 10ஆம் அதிபதியோட தொடர்பு வர்றப்ப அதுக்குதான் எங்களுக்கு சமையல் கலையே வந்து பாத்தீங்கன்னா தொழிலா அமைஞ்சிடும் சார், அமைஞ்சிடும். அடுத்தது 10ஆம் அதிபதியோட நம்மளுக்கு 8ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி தொடர்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கமிஷன் எல்ஐசி, இந்த தரகர், நம்மளுக்கு கமிஷன், தரகர், மறைமுகமான ஒரு தொழில், ஏஜென்சி வச்சு நடத்துறது, ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் இப்ப நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் ஆன்லைன்லயே நடத்துறாங்க. மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் குரூப்பா இருக்குது பாருங்க. ஒரு 2 வருஷ கோர்ஸ், 1 வருஷ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. இப்படி அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இன்னும் அதிக ஒரு வருமானத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், நம்ம எடுத்துக்கலாங்க சார். அடுத்தது 10ஆம் அதிபதியோட சுக்கிரனும் புதனும். 10ஆம் அதிபதியோட சுக்கிரனும் புதனும் தொடர்பு வந்துச்சுன்னா ஜவுளித்துறை, நெசவு, டெக்டைல்ஸ் வரும் சார், டிசைனர் வரும், பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கலாம், கோஆப்டெக்ஸ், ஆடை வடிவமைத்தல், ஸ்பின்னிங் மில் எல்லாம் குழந்தைங்க வேலை செய்யறாங்க. அதுக்கெல்லாம் ஸ்டடிஸ் நிறைய இருக்குது. அந்த ஸ்பின்னிங் மில், பருத்தி ஆலை உற்பத்தி கிடங்கெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த படிப்பை எடுத்து அந்த குழந்தை படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல
நம்மளுக்கு 10ஆம் அதிபதியோட வந்து பாத்தீங்களா குருவும் கேதுவும், 10ஆம் அதிபதியோட குருவும் கேதுவும் 12ஆம் அதிபதி நம்மளுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹோமியோபதி படிப்பு, சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், இது எல்லாமே வந்து பாத்தீங்களா அந்த குழந்தைங்க விரும்பி படிப்பாங்க. குரு கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கிரகம் சார். கேது நம்மளுக்கு மருத்துவ கிரகம். 12ஆம் அதிபதி தொடர்பு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, மருத்துவமனை அல்லது வைத்தியசாலை, இது வந்து 12ஆம் பாவம் தான். வைத்தியசாலை, நாட்டு மருந்துகளா நம்ம வைத்தியசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, வைத்தியசாலை வந்து பாத்தீங்களா இது வந்து 12ஆம் பாவமா வரப்ப சித்த மருத்துவம் செய்வாங்க, நம்மளுக்கு நாட்டு வைத்தியம் செய்வாங்க, கை வைத்தியம் செய்வாங்க, மூலிகை வைத்தியம் செய்வாங்க, ஹோமியோபதி, இது மாதிரி வைத்தியத்தை அந்த குழந்தைங்க இந்த படிப்பை எடுத்து படிச்சுக்குவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். அடுத்தது 10ஆம் அதிபதியோட புதன் ராகு, 10ஆம் அதிபதியோட புதன் ராகு குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா மேக்ஸ் நல்லா படிப்பாங்க. கணக்கியல், கணக்கியல் வந்து பாத்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு கணிதம் ரொம்ப சிறப்பா வரும் சார். புதன் ராகு குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா பேங்க் எடுத்து படிக்கலாம், பேங்க் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம். புதனும் சூரியனும் நம்மளுக்கு சேர்ந்தாவே ஒரு இடத்துல புதனாதிபதி யோகம் இல்லையா, அப்ப நம்மளுக்கு வந்து புதனோட சேர்ந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி புதனும் சூரியனும் நம்மளுக்கு எந்த பாவத்தில் நம்மளுக்கு சேர்ந்து இருந்தாலுமே கேந்திர திரிகோணமான இன்னும் சிறப்பு. புதனும் சூரியனும் கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா மிக சிறப்பு. புதனோடு நம்மளுக்கு சூரியன் இருந்துச்சு அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். புதனோட சூரியன் சேர்ந்துச்சுன்னா நல்ல புத்திசாலி திறன் இருக்கும். அந்த எதுவுமே முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க. நல்ல யூகிக்கிற திறன் இருக்கும், நல்ல யூகிக்கிற திறன் இருக்கும். புதனோட சந்திரன் சேர்ந்துச்சுன்னா கவிதை, பாட்டு, கட்டுரை எழுதுறது, கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த கவிதையெல்லாம் ரொம்ப ரசனையோட படிப்பாங்க. அதனுடைய விளக்கம் அவ்வளவு அழகா எடுத்து சொல்லுவாங்க. அந்த புலமை வந்து பாத்தீங்களா புதனுக்கும் சந்திரனுக்கும் அந்த புலமை இருக்கும். புதனோடு செவ்வாய் சேர்றப்ப பேச்சு திறன் வந்து பாத்தீங்களா நல்லா இருக்கும், பேச்சு திறன் நல்லா இருக்கும். டக்கு டக்குன்னு பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதனோடு சனி சேர்ந்துச்சுன்னா வியாபாரத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. புதனோட சனி சேர்ந்துச்சுன்னா வியாபாரத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த வியாபாரத்தினுடைய சூட்சுமம் எனக்கு தெரியும். சனி பகவான் தானே மக்கள் தொடர்பு, எல்லா வியாபாரத்துக்கும் மக்கள் தொடர்பு இருக்கணும் இல்லையா, அப்ப புதனும் சனி பகவானும் ஒரு இடத்துல நம்மளுக்கு சேர்ந்து கேந்திர திரிகோணமா ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்தாங்களா வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 10ஆம் பாவத்துடன் தொடர்பு வரப்ப வியாபாரம், அந்த கடை, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூட்சமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். புதனோட ராகு சேர்ந்துச்சுன்னா அதீத ஆற்றல் கணிதம். புதனோட ராகு சேர்ந்துச்சுன்னா அதீத ஆற்றல் கணித வித்தை எல்லாமே அறிஞ்சு ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. புதனோட கேது சேர்றப்ப ஆராய்ச்சி திறன் இருக்கும் சார். புதனோட கேது சேர்றப்ப ஆராய்ச்சி திறன் நம்மளுக்கு இருக்கும். எதையுமே ஆராய்ச்சி மனப்போட தான் இங்க பார்ப்பாங்க. புதனோட நம்ம குரு சேர்றப்ப கல்வியில் சிறந்தவர். புதனோட குரு சேர்றப்ப கல்வியில் சிறந்தவரா இருப்பார். நல்ல பொறுமையும் நிதானமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். புதனோட சுக்கரன் சேர்றப்ப நம்மளுக்கு கலை, நாட்டியம், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு கலை, நாட்டம், கலை உணர்வு, ஆர்வமா பாக்குறது, இந்த சினி ஃபீல்ட்ல எல்லாம் புதன் ராகு சுக்கரன் எல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுப்பாங்க. சினிமா துறையில என்ன கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கறது, இந்த கிராபிக்ஸ், இது எல்லாமே அந்த ராகுவோட நம்மளுக்கு தொடர்பு வர்றப்ப நம்மளுக்கு வரும் சார். புதனோட நம்மளுக்கு சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. புதனாதிபதி யோகம், நிபுணத்துவம் நம்ம சொல்லுவோம். கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதோட சார் 10ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியோட நம்மளுக்கு 3ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. 3ஆம் இடம் சிறுதூர பயணம், நம்ம 9ஆம் இடங்கிறது வெளியூர், 12ஆம்ங்கிறது வெளிநாடு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்விக்காக வெளிநாடு போலாமா அப்படின்னு அந்த ஜாதகத்துடைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. வெளிநாட்டுல குழந்தைய படிக்க வைக்கலான் இருக்கிறோம், அல்லது வெளியூர்ல அனுப்பி ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி வச்சு படிக்க வைக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசியில இருந்து நம்மளுக்கு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் அந்த குழந்தை அந்த கல்விக்காக, மேல் படிப்புக்காக வெளியூர், வெளிநாடு செல்லும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ரொம்ப அருமையா குழந்தைங்க படிச்சுப்பாங்க. அப்புறம் அடுத்து 10ஆம் அதிபதியோட நம்மளுக்கு 4ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியோட செவ்வாய், சனி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா கட்டடக்கலை, சிவில் கட்டடக்கலை வந்து பாத்தீங்கன்னா சிவில் வரும். 10ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பெடுத்து கொடுக்க கூடாதுங்க சார். 10ஆம் அதிபதி தொடர்போட என்னென்ன கிரகம் தொடர்பு வருது அப்படின்னு பெற்றோர்கள்கிட்ட நம்ம கேட்கறப்ப சொல்லணும். பெற்றோர்கள் கேட்கிறப்ப 10ஆம் அதிபதியோட என்னென்ன கிரக இணைவு தொடர்பு வருது, இந்த படிப்பு தான் இந்த குழந்தைக்கு சரியா இருக்கும், இது படிச்சுச்சுன்னா குழந்தைங்க நல்ல ஒரு உத்தியோகத்துல போய் உட்காந்துப்பாங்க, நல்ல ஒரு வேலை அமைச்சுக்கும்
அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம எடுத்து பெற்றோர்களுக்கு கொடுத்துடணும். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி செவ்வாயோட வரப்ப கட்டடக்கலை, இன்ஜினியரிங் லைன், சிவில், பெயிண்டிங், வர்ணம், அல்லது இந்த திங்ஸ் கடை வைக்கிறது, கட்டுமான பொருளுடைய கடை வைக்கிறது, இது மாதிரி கடையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாங்க சார். 10ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி இவங்களோட சுக்கரன் சந்திரனால தொடர்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கரன் சந்திரனால வந்துச்சுன்னா வீடு கட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளார நம்மளுக்கு கட்டமைப்பு, உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனிங் பண்ணி கொடுக்கறது, அழகு, உள்ளார வந்து வீட்டுக்குள்ளார வந்து அழகுபடுத்துறது, மேப் வரைஞ்சு கொடுக்கறது, அந்த வீட்டுடைய உள் வடிவமைப்பெல்லாம் நம்ம மேப் போட்டு வரைஞ்சு கொடுக்கறது எல்லாமே அந்த 10-4 சுக்கரன் நம்மளுக்கு வந்து சந்திரன் தொடர்புல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அந்த படிப்பெடுத்து படிக்க சொல்லி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு 10ஆம் அதிபதியோட தொடர்பு என்னென்ன கிரகம் வருதோ அந்த கிரகம் சார்ந்துதான் அந்த குழந்தைங்களுக்கு 11, 12ஆம் வகுப்பு அமையும். காலேஜ்ல நம்மளுக்கு டிகிரி ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் படிப்பாகட்டும், இல்ல வேற எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதியோட என்ன கிரக இணைவு வருது அப்படிங்கிறது அந்த கிரகம் பலமா இருக்கிறப்ப அதை சார்ந்து குழந்தைங்களுக்கு அந்த துறையில படிக்கிறப்ப நல்லது. ஒரு குழந்தைங்க நல்லா படிச்சு வந்துருவாங்க, நல்லா ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு ஜாப் போயிடுவாங்க. அப்ப 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கணுங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம் சார். இப்படி கிரக இணைவோட நம்ம பெற்றோர்களுக்கு வழிகாட்டுறப்ப, அந்த குழந்தைங்களுக்கு வழிகாட்டுறப்ப குழந்தைங்க நல்லா படிச்சு வந்துருவாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட நண்பர்கள் வந்து தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. மற்ற நண்பர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றப்ப அவங்களும் இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.